ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் உமன், அண்ணா நகர், சென்னை. ஒரு திருநங்கை நாயக்கா மாறுறதுக்கு என்ன தகுதி? நான் எவ்வளவு நகை போட்டு இருக்கனோ அந்த நகைக்கும் என் பின்னால எத்தனை பேர் வராங்களோ இதுக்கும் தான். ஒரு பிச்சைக்காரங்கிட்டே போக வேண்டியதா இருக்கு, ஒரு பணக்காரங்கிட்டே போக வேண்டியது. அந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு எங்க மானத்தை வித்த பணத்தை இவங்களுக்கு பாதிக்கு பாதி கொடுக்கணும். முன்னான் பானு பெரிய மேடை சேர்ந்த அன்பு, இது ஜமாத்தோட ரூல்ஸ். நீ ஜமாத்து கப்பம் கட்டி தான் ஆகணும். இதுதான் நான் சம்பாரிச்சேன்றத உண்மையை செக் பண்ணதுக்கு அதுக்கு 2 ஸ்பை வச்சிருப்பாங்க அந்த டீம்லயே. கட்டாயப்படுத்தி அந்த காசை நீங்க பாலியல் தொழில் பண்ணி அவங்களுக்கு கப்பம் கட்டல கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? நான் உயிரோட இருக்கும்போது எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். ஏண்டா மவுண்ட் மாத்திரா இன்னைக்கு வந்து நான் 5000 ரூபாய் என் குரு கொடுக்கணும், வருமானமே இல்ல. ஒரு இல்ச்ச வாயினா மாட்டினானாக்கா அவனுக்கு செயினோ காசோ திருட போகும். இந்த திருட்டு சம்பவத்துக்கு யாரு தள்ளப்படுறாங்க? எதனால அவங்க நிறைய நகை போட்டுக்கிறாங்க? பணத்தால் அபிஷேகம் ஏன்? குறைஞ்சபட்சம் ஒரு 500-600 சவரம் இருக்கும். இந்த 100 ரூபாய் பணக்கட்டு எந்த பேங்க்ல அங்க வாங்கிட்டு வந்தீங்க? பிச்சை எடுத்துதுமா, நாங்க செக்ஸ் ஒர்க் பண்ணுது, நாங்க பாலியல் தொழில் பண்ண பணமா, எங்க உடம்பு வித்த பணம். ஒரு வேன் எடுத்துட்டு போங்க, அவனை புடிச்சிட்டு வந்து நல்லா குமரி அங்கே அவங்க வீட்டுல அவனை நல்லா குமரி அவன் கை கால் உடச்சிட்டு வாங்கடி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் வந்து நரகத்தை தான் அனுபவிச்சு நிற்கிறேன். அவன் வாழ போறேன்னா சாவ போறேனான்றத இதை பாக்குறவங்க தான் எனக்கு சொல்றேன். திருநங்கை மந்த்ரா, திருநங்கைகளே ஜமாத்ன்ற அமைப்பு இருக்கு, நாயக் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளுறாங்க, கைத்தட்டி பிச்சை எடுக்கணும், காசு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்லயே திருநங்கைகள்ல நாயக்குகளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பேசலாம். வணக்கம் மந்த்ரா. வணக்கம்மா. ஜமாத்னா என்ன, நாயக்னா என்ன அமைப்பு? அது ஜமாத்துன்றது ஒரு கும்பல், ஒரு தலைவியோட பேரை தான் நாயக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாயக்குங்களுக்கு கல்நாயக்குன்னு ஒரு பட்டம், அசிஸ்டன்ட் அவங்களுக்கு. இதுல ஒரு 21 பேரும் இதுல ஒரு 21 பேரும் சேர்ந்து மொத்தம் 42 பேர். இவங்க சென்னையை சுத்தி மொத்தமே வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தான். அதுக்கு 21 தலைவிகள் தேவையா? சரிங்களா, அது அவங்களோட விருப்பம். இந்த தலைவிகள் என்றவங்க வந்து எங்கேயோ கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணியோ இல்ல மக்களால், திருநங்கை மக்களால் தேர்ந்தெடுத்தவங்களோ கிடையாது. என்கிட்ட ஒரு 50 திருநங்கை இருக்கு, நான் ஒரு 10 அடியாட்கள் வச்சிருக்கேன்னா நான் தலைவி. சரிங்களா? அந்த அடியாட்கள்னா திருநங்கைகள்லயே அடியாட்கள், ரவுடி பசங்க. இப்போ நீங்க பாருங்க, இந்த வேசர்படின்றது முல்லை, இதெல்லாம் வந்து ரவுடி சேரி. இதுல ஜமாத் அப்படிங்கிறதுனா இந்த மொத்தம் எல்லாரும் சேர்த்து ஜமாத். அந்த ஜமாத் எங்க இருக்கு? இப்போ என் வீட்டுல ஒருத்தர் சர்ஜரி பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்றேன், அப்ப இந்த ஜமாத் கூடும். ஓ, நீங்க எல்லாம் கூடுறதுக்கு பேரு தான் ஜமாத். அப்ப இந்த ஜமாத்துல இருக்கிறது 21 நாயக்கு, 21 கல்நாயக்கு, மொத்தம் 42 பேர் சென்னை முழுக்க. இதுல ஒரு திருநங்கை நாயக்கோட கட்டுப்பாட்டுல எத்தனை திருநங்கைகள் கீழே இருக்காங்க? வேசார்படியில ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 300 பேர் இருப்பாங்க. அந்த 300 பேருமே வந்து வேசார்படியை சார்ந்தவர்கள் கிடையாது. தமிழ்நாடு புள்ள எப்படின்னாக்கா 38 மாவட்டங்களுக்கு 38 நாயக்கு தமிழகத்துல. ஆனா அங்க கூட ஒரு நாயக்கு தான். ஆனா இந்த சென்னையில இருக்க இந்த 21 நாயக்கு என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு பிசினஸ் ஆயிட்டோம் நாங்கெல்லாம். என்ன பிசினஸ் பண்றாங்க? பாலியல் தொழில், கடவாசலுக்கு போறது. இப்ப பாருங்க, இப்போ ஒரு நாயக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை, வீட்டுல தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டுல எத்தனை திருநங்கைகள்? எப்படியும் ஒரு 50ல இருந்து 100க்குள்ள இருப்பாங்க. ஒரு திருநங்கை நாயக்கா மாறுறதுக்கு என்ன தகுதி? தகுதி வந்துட்டு அவங்களோட பணபலமும் படபலமும் மட்டும்தான். நான் எவ்வளவு நகை போட்டு இருக்கனோ அந்த நகைக்கும் என் பின்னால எத்தனை பேர் வராங்களோ இதுக்கும் தான் அந்த தகுதியை கண்டி, வேற எந்த திறமைகளும் அவங்களுக்கு கிடையாது. இந்த நாயக் அப்படிங்கிறவங்க திருநங்கைகளை வச்சு என்னதான் செய்யறாங்க? பணம் சம்பாதிக்கிறாங்க. எங்களோட வழி இல்லாம ஒரு பிச்சைக்காரங்கிட்டே போக வேண்டியதா இருக்கு, ஒரு பணக்காரங்கிட்டே போக வேண்டியது. அந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு எங்க மானத்தை வித்த பணத்தை இவங்களுக்கு பாதிக்கு பாதி கொடுக்கணும். ஓ, இந்த நாயக்குகளுக்கு கீழே இருக்கிற திருநங்கைகள் பாலியல் தொழில் பண்ணா அந்த காசு பாதி நாயக்கு கொடுக்கணும். இப்போ நான் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா இவங்களுக்கு 250 ரூபாய் கொடுக்கணும். அதுலயே நான் உண்மையா இருக்கணும், இதுதான் நான் சம்பாரிச்சேன்றத உண்மையை செக் பண்ணதுக்கு அதுக்கு 2 ஸ்பை வச்சிருப்பாங்க அந்த டீம்லயே. அப்படியா? ஆமா, எனக்கு இப்போ இவ ஸ்பைனா இவளுக்கு நான் ஸ்பை. புரியுதுங்களா? நான் 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டாங்க, வந்து 200 ரூபாய் தான் சம்பாரிச்சேன்னாக்கா இவளை தனியா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீ என்ன பண்ண, அவ என்கிட்ட சொல்லிட்டா, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு. அப்ப இவ என்ன பண்ண, ஒரு பயத்துல டீட்டெயில கொடுத்துருவா. அப்ப எனக்கு அடி விழும். அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போடுவாங்க, நீ வந்து என்கிட்ட சொன்னது போய்
அதனால இன்னைக்கு 500 ரூபாய், நாளைக்கு நீ எனக்கு 2000 ரூபாவா கொடுக்கணும். ஸோ இப்படி நாங்க கஷ்டப்பட்ட ஒவ்வொரு பணமும் தான் இது கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எங்க இருந்து வந்தது? அவங்களே ஏற்படுத்தினது. நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஏன் பணம் தரணும், உங்களுக்கே நான் மாமூல் கொடுக்கணும், உங்களுக்கே நான் மாசம் மாசம் கப்பம் கட்டணும். உண்மையிலேயே இந்த மாதிரி நடக்குது சென்னையில நிறைய. அதனாலதாம்மா நான் வெறுத்து போய் வந்திருக்கேன். என்னால முடியல. இப்போ நான் வந்து டைலரிங் பண்றேன். நான் போட்டுனுக்க பிளவுஸ் தைக்க எல்லாமே நான் தான் ஓனா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, என்கிட்ட மாசம் 5000 ஏன் நான் கொடுக்கணும் என் குருக்கு. ஜமாத்தோட ரூல், நீ கொடுத்துதான் ஆகணும். இப்போ கட்டாயப்படுத்தி அந்த காசை நீங்க பாலியல் தொழில் பண்ணி அவங்களுக்கு கப்பம் கட்டல கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? ஜமாத்து கட்டுப்பட்டின்னு இல்லைனால் நீ சென்னையில சுதந்திரமா திரிய முடியாது. உன் வீட்டுக்கு எப்போ நைட்ல ரவுடி பசங்க ஏறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியா? அப்படி ரவுடி பசங்க வருவாங்க? ஆமா, ரவுடி பசங்க ஏவி விடுறது. இப்போ நானே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என் வீட்டை சுத்தி கேமரா போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த திருநங்கைகளே சில ரவுடிகள்லாம் இருக்காங்க, ரொம்ப டான் மாதிரிலாம். அவங்கள விட்டு என்கிட்ட பேசு, அந்த ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கேன். முக்கிய குழுல இருக்க எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். இதுல இருக்க பெரியவங்க இருக்க பாம்பெத்தி, வேசார்பேட்டில் இருக்க எங்க பெரிய பாம்பெத்தி. ஏன்டா மவுண்ட் மந்திரா எப்படி பாடு உங்களே இப்படி டீஸ் பண்ணி மெசேஜ் அனுப்பி இரிட்டேட் பண்றது. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு நான் இப்ப 21 தலைவிகள்ல ஒரு தலைவியோட பொண்ணு நானு. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த தலைவி கிட்ட தான் நான் போய் பேசணும். நான் அந்த தலைவி கிட்ட பேசினா அந்த தலைவி எனக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லல. உங்க தலைவி யாரு? பெரியமேடை சேர்ந்த அன்பு. அவங்க எனக்கு கரெக்டான பதில சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, இது ஜமாத்தோட ரூல்ஸ், நீ ஜமாத்து கப்பம் கட்டி தான் ஆகணும். நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைனா என்கிட்ட வந்து பணம் கேக்குது, பணம் கேக்குறாங்க. மாசம் வந்து இந்த தலைவிக்கு நான் வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும். யாரு? பெரியமேடு அன்பு. பெரியமேடு அன்புக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்கணும். என்ன சார்ந்த என் பொண்ணுங்க எல்லாருமே அவங்களும் மாசம் 5000 கொடுக்கணும். இப்ப எங்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு 10 5 எவ்வளவு ஆச்சு? 50000 ரூபாய். நாங்க சம்பாதிச்சு உனக்கே கொடுக்கணும். நீ எங்களுக்கு என்ன செய்யற? எத்தனை வருஷமா கொடுத்தீங்க? நான் கொடுத்துட்டு இருக்கிறது இப்ப பெரியமேட்டுக்கு 3 வருஷமா. நீங்க ஒருத்தங்க மட்டும் பெரியமேடு அன்புங்கிற திருநங்கைக்கு மாசம் மாசம் 50000 கொடுத்துருக்கீங்க 3 வருஷமா. ஆமா, 50000னா 50000 பிக்ஸடா இல்ல. நான் 10,000ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டா 45000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதை இப்போ உங்க கூட இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் யாருமே தட்டி கேட்க மாட்டீங்களா? கேட்க முடியாது. ஏன்? ஏன்னா எல்லாம் ஊரை விட்டு வந்திருக்காங்களே. இப்ப இன்னைக்கு வந்து நான் 5000 ரூபாய் என் குரு கொடுக்கணும். எனக்கு அக்ரிமெண்ட்ல நான் போட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு இருக்குது. ஆனா இன்னைக்கு எனக்கு கிளைண்டே இல்ல, எனக்கு வருமானமே இல்ல. நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல இப்ப இன்னைக்கு போய் நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு பொழப்பு இல்லம்மா, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் நாளைக்கு சேர்த்து கொடுத்துறேன். சரி நாளைக்கு சேர்த்து கொடு. மறாவது நாள் நான் சேர்த்து கொடுக்கலன்னா அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வரும். ஐயோ நேத்தே நான் கொடுக்கல, இன்னைக்கும் நம்ம கொடுக்கலாம், ஆயா அடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பயம் தானாவே எனக்கு வரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என்னை நம்பி வர ஏதோ ஒரு கிளைண்ட்டை வந்து ஒரு இல்ச்ச வாயினா மாட்டினானாக்கா அவனுக்கு செயினோ காசோ திருட போகணும். வேற வழி கிடையாது. இந்த திருட்டு சம்பவத்துக்கு யாரு தள்ளப்படுறாங்க? நீங்க வைக்கிற அந்த டிமாண்ட், நீங்க பண்ற அந்த எனக்கு இவ்வளவு வேணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இங்க என்னென்ன நடக்குது பாருங்க. எங்களுக்கு முன்னாடி இந்த மூத்த திருநங்கைகள் வந்து ஒரு திருநங்கையா தான் பார்த்தாங்க. இப்ப இருக்க இந்த தலைவிகள் நாயக்குகள் வந்து ஒரு திருநங்கையை பணமா பாக்குறாங்க. இந்த திருநங்கையால நமக்கு எத்தனை லட்சம் கிடைக்கும், இந்த திருநங்கையால நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியும், அவள் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒல்லியா இருக்கிறா, இவளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இவளுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அந்த என்ன சொல்லுவாங்க சில ஊசிகள் கிரீம் எல்லாம் போட்டு ருப்பி இவ்வளோ ஒரு வழி பண்ணிட்டு ஒரு இதுவை ஆக்கிட்டு இவ்வளோ ரோடு மேலே விட்டா. சென்னையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்ம என்ன இது பண்ணி பார்த்தாலுமே ஒரு 200 பேர் தான் திருநங்கைகள் இருப்பாங்க மூத்தவங்களோட சேர்த்து. ஆனால் இன்னைக்கு சென்னையில் பாருங்களேன் ஒரு 3000 பேர் இருக்காங்க. இந்த சடங்கை முடிச்சு அதெல்லாம் பண்ணிக்கோங்க, முடிச்சுட்டு ரிசப்ஷன் ஒன்று வைங்க. அந்த ரிசப்ஷன்ல தான் இந்த பணம் இறக்கிட்டு பணமாலை போடுறது, இது எல்லாமே அந்த மாதிரி ஃபங்க்ஷன். அப்ப இவங்களுக்கு பணம் தானே, அதுல இதானே மேடம் பணம் தானே. அப்ப நாங்க வராங்கனாக்கா இந்த 21 தலைவிகள் வராங்கன்னா, இப்ப என் வீட்டுல ஒரு திருநங்கைக்கு நான் இந்த ஃபங்க்ஷன் பண்றேன்னா இவங்க எல்லாருக்கும் நான் அழைப்பு கொடுக்கணும். சும்மா கிடையாது. இவங்களை போய் கூப்பிடுறதுக்கு இவங்களுக்கு 1,000 நகை நகை வைக்கணும், அந்த தட்டுல ஈரோடு காட்டன் புடவை வைக்கணும், அதுக்கு மேல ஒரு அமௌண்ட் வைக்கணும். இதெல்லாம் வச்சு கூப்பிட்டாங்க அந்த புண்ணியவாதிகள்லாம் வருவாங்க, இந்த மகாராணிங்க எல்லாம் வருவாங்க. ஏன்னா இவங்க வெயில மயில போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாங்களே அவங்க எல்லாம் வருவாங்க. இவங்கள வச்சு கூப்பிடணும். அப்படி நாங்க கூப்பிடாம வீட்டோட பண்ணிட்டோம்னா தண்டுன்னு ஒண்ணு போடுவாங்க. அந்த தண்டுனா என்னன்னாக்கா
எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரின்னு பார்த்தாக்கா அபராதம். அப்படியா? நீ வந்து எங்களை மதிக்கல, அதனால பெரியவங்களை மதிக்காததுக்கு உனக்கு இவ்வளவு அபராதம். டோக் டூ டோக் டோக் டூ. அது எவ்வளவு ரூபா? அது அவங்க மூடு பொறுத்து. அது 10,000 முடியலாம், 10 லட்சத்திலே முடியலாம். அவங்கள கூப்பிடாததுக்கு 10,000 தண்டனையா? நான்லாம் கட்டியிருக்கேம்மா. அப்படியா? மனசார எண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வயிறுலாம் எரியுது. இப்ப நீங்க போய் உங்களோட நாயக்கு பெரியமேடு அன்பு கிட்ட நான் காசு கட்ட முடியாதுன்னு சொன்னப்போ உங்களை என்ன பண்ணாங்க? என்கிட்ட வந்து மாசமானா இப்படி ஒரு தொகை கேக்குறீங்க, நான் அந்த தொகை கொடுக்குறேன். இப்ப நான் தான் உங்களுக்கு பொண்ணு, நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்கலாம். எனக்கு பொண்ணா இருக்கிறவங்க ஏன் உங்களுக்கு கொடுப்பாங்க? அப்படின்னும் போது அதெல்லாம் இல்லை, ஜமாத்தோட ரூல்ஸ். நான் மாமியார் ஆச்சு, அவங்களுக்கு ஆயாவாச்சு. நீ என் பொண்ணு நீயே கொடுக்குற போது என் பேத்திங்க கொடுக்க கூடாதா? அப்போ உனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாதா? உன் பொண்ணுங்க கிட்ட பேசி எனக்கு 10 ரூபா செய்யணுன்ற எண்ணம் உனக்கு கிடையாதா? நீ அந்த உதவி செய்ய மாட்டியா? எங்களுக்கு 10 ரூபா தரமாட்டியா? அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? நானும் இந்த தவறு செஞ்சேன். இப்ப மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்க போய் அவங்கள சந்திப்போமா? அப்ப காசு கொடுத்துருவோம். அதாவது 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள நாங்க போனோம். அப்ப போகும்போது அவங்களை பார்க்கும்போது இப்ப என்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, நான் கலெக்ஷன் பண்ணி அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு நேர்லயே கொடுத்துட்டு. டாக்ஸ் எந்த ஜிஎஸ்டி எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப இன்கம் டேக்ஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு டாக்ஸ் எல்லாம் போனோம் அவங்க வீட்டுக்கு. நான் பேசுறது எது உண்மை பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு சொத்து இருக்கும் ஒரு நாயக்கிட்டையும்? இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு 2 கோடியில இருந்து அதுக்கு மேலேயே கூட இருக்கும். கோடியில சொத்து வச்சிருக்காங்களா திருநங்கைகள்? ஆமா, இப்ப பாருங்க, சென்னையில இருக்க திருநங்கைகளே 2 கோடி ரூபாய்க்கெல்லாம் வீடெல்லாம் கட்டி அரண்மனை மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க. மும்பை ஸ்டைல எல்லாம் சென்னையில கட்டியிருக்காங்க திருநங்கைகள். எதனால அவங்க நிறைய நகை போட்டுக்கிறாங்க? அவங்களோட கெத்தை காட்டுறாங்க. நகைகள் நிறைய போடுறது கெத்தா? கெத்து. இதெல்லாம் பண்ணதுக்கு வேலைக்கு போலாம்ல. இங்க என்ன வேலையா இல்ல? ஒரு ஹோட்டல் எடுத்தா அங்க வெசல் வாஷிங், அங்க பாத்திரம் கழுவுறதுல இருந்து அவ்வளோ வேலை இருக்கு. எவ்வளவு வேலை இருக்கு. ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, ஹோட்டல்ல கிளீனரா வேலை இருக்கு, பாத்திரங்கள் கழுவலாம், சமைக்கலாம், படிக்கலாம், டீச்சர் வேலை பார்க்கலாம். அதை திருநங்கைகள் தான் அதை பயன்படுத்தணும். அதை திருநங்கைகள் சமூகத்துல இருக்கிற தலைவிகள் தானே அதை பண்ண வைக்கணும். அதுக்காக தானே நீங்க போராடணும். இதேதாமா நான் கேக்குறேன். ஒரு மூத்த திருநங்கை வந்து அவங்க சர்ஜரி பண்ணி சிலிக்கான் போன்ற அப்பெல்லாம் வந்து ஊசிலாம் போட்டு மார்பகங்கள் வச்சு அவங்க என்ன சாதிச்சாங்க, என்ன பண்ணாங்க, அவங்களோட வாழ்க்கையில என்ன மன திருப்தி இருந்தது அப்படின்றது அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ திருநங்கைகள் உருவாயிருக்க மாட்டாங்க. இது வந்து எங்களோட உழைப்புகளை வந்து அவங்க எந்த அளவுக்கு அலட்சியமா அந்த பணத்து மேல உட்காந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு எவ்வளவு பாக்குறாங்கன்றத பாருங்க. பணத்தின் மேல பணம், இதெல்லாம் பணம் இல்ல, பணத்தை மிதிச்சுட்டு நடப்பாங்க. ஆமா, வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உட்காந்துட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறது நாங்க மேடம். அவ்வளவு பணம். வீடியோ காட்டுற பாருங்க. இந்த பணம் எல்லாம் யாரோடது? மத்த திருநங்கைகள் எங்களோடது, எங்களோட உழைப்பு. அந்த பணத்தை கொண்டு போய் அப்படி கொட்டுவீங்களா திருநங்கைகள் மேல? ஆமா ஆமா, கொட்டணும்னா ஒருத்தரை இப்படி இறைப்பாங்க. பணத்தால அவங்கள அபிஷேகம் பண்றது இது எந்த ஊர்ல நடக்கும்? ஒரு அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கல. சாதாரண ஒரு திருநங்கைகளுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா எதுக்கு இந்த திருநங்கைகளுக்கு பணத்தால் அபிஷேகம்? ஏன்? அவங்களோட கெத்தை காட்டுறாங்க. பண அபிஷேகம் கெத்தா? கெத்து அவங்களுக்கு. அது இப்ப அந்த திருநங்கையை சுத்தி கொட்டி கிடக்குதுல பணம், அதெல்லாம் எவ்வளவு ரூபாய்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு 100 ரூபாய். ஒவ்வொரு நோட்டு 100 ரூபாய் நோட்டு. கெத்துன்றத காட்டுறேன். இந்த 100 ரூபாய் பணக்கட்டு எந்த பேங்க்ல வாங்கிட்டு வந்தீங்க? கேட்டுக்கோங்க, எந்த பேங்க்ல? நாங்க பிச்சை எடுத்ததுமா, நாங்க பிச்சை எடுத்தது, நாங்க செக்ஸ் ஒர்க் பண்ணது, நாங்க பாலியல் தொழில் பண்ண பணமா, எங்க உடம்பு வித்த பணம். அந்த பணத்தோட அருமை அவங்களுக்கு தெரிதா பாருங்க. அந்த பணத்து மேல எப்படி உட்காந்து அவங்க முகத்துங்களை பாருங்கம்மா. எங்களோட வலி வேதனை, எங்களோட உழைப்பு அவங்களுக்கு சிம்மாசனம் ஆயிடுச்சு. எங்களோட நாயக்குங்க, நாயக்கோட அசிஸ்டன்ட் கல்நாயக்குன்றவங்க, இவங்க நகை போட்டு வலம் வர நிகழ்ச்சி வலம் வரத்தை பாருங்க. ஒவ்வொருத்தர் காலத்தையும் நகை, இதெல்லாம் கம்மி. இது சும்மா அவங்க ஒரு ஷாப்பிங் போயிருக்காங்க, போகும்போது போட்டுன்னு போறது. அங்க ஒரு டிக்டாக். ஓ அப்படியா? ஆமா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அதுக்கோ இதுக்கோ கிடையாது. இவங்க வந்து ஒரு ஷாப்பிங் போறாங்க, எல்லாம் கும்பலா ஆட பாட போகும்போது அவங்க போய் நடந்து வர. அவங்க எல்லாம் எவ்வளவு நகை போட்டிருப்பாங்க? கணக்கு வழக்கே கிடையாது. அந்த காலத்துல மகாராணிகள் வாழ்ந்த மாதிரி இல்ல இப்ப இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு இவ்வளவுதான் நகைன்றதுல எனக்கு தெரியலம்மா. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் ஒவ்வொரு செட்டு நகை போட்டிருக்காங்க. இதுல கிராம கணக்கே கிடையாது மேடம், கிலோ கணக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 500-600 சவரம் இருக்கும். இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைடு அவங்க வீட்டுக்கு போய் இதெல்லாம் பார்த்தாங்கன்னாக்கா தெரியும் மேடம்.
இதுக்கு மேலே எவ்வளவு பணம் இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் இதுல பேசிட்டேன். இப்ப எது பேக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க, இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். இவ்வளோ நகை, இவ்வளோ ஆடம்பரம், இவ்வளோ பெரிய சொத்து வீடு இதெல்லாம் சம்பாதிச்சு பண்ற அளவுக்கு அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு கேட்டா ஒண்ணும் இல்லை, ஒன்னும் கிடையாது. எது சொல்லுவாங்க? நான் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கிறேன். இவங்கெல்லாம் தலைவிகள், 21 பேர் தலைவிகள். எதுக்கு தலைவி? வியாபார சங்க தலைவியா, இல்ல மூட்டை தொழிலாளிங்க தலைவியா? என்னத்துக்கு தலைவி நீ? பொட்டிங்களை பாலியல் தொழில் அனுப்புறதுக்கு, இரவுல பாலியல் தொழிலுக்கும் பகல்ல பிச்சை எடுக்கிறதுக்கும் தலைவி. இதுக்கு ஒரு தலைவி பட்டம் வேணுமா? இதுக்கு ஒரு தலைவிகளா? நான் கேக்குறேன். அப்ப இந்த நாயக் திருநங்கைகளுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் கொத்தடிமையா? பாலியல் கொத்தடிமையாக ஆக்கப்பட்டார்கள். இதோட முடியல. இதுல இன்னொன்னு பாத்துக்கோங்க, நான் சொல்லணும்னா, ஒரு மந்திரா தானே கொதிக்கிறீங்க, குமுறுறீங்க, கத்துறீங்க. இனி நிறைய மந்திரா கொதிப்பாங்கம்மா. இந்த சென்னை நாயக்கங்க மட்டும் தான் இவ்வளோ அராஜகமும் பண்றாங்க. இந்த திருநங்கை நாயக் இவங்க எல்லாம் பண்ற அராஜகம் அட்டூழியம் நீங்க நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. அப்படி என்ன பண்றாங்க? என்ன பண்ணலன்னு கேளுங்க. என்ன பண்ணல அவங்க? ஒரு திருநங்கையை கொடுமை பண்ணி அவங்களுக்கு பாலியல் தொழிலை நிற்க வைக்கிறது, பிச்சை எடுக்க வைக்கிறது. நாங்கள் ரோடா போயிட்டு ஒரு கடையாக ஏறி இறங்கி ஒரு கடையில் 10 ரூபாய் 5 ரூபாய்க்கெல்லாம் கை தட்டி வெயிலையும் மழையிலையும் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் இவங்களுக்கு எத்தனை போய் கொடுக்கணும். இவங்க தங்க நகையோ வைர நகையோ பாலால் அது பணத்தால் அபிஷேகம், பணத்தால் கிரீடம், பணத்தால் அந்த பூச்செண்டு, நாங்கள் படுற கஷ்டம், எங்கள் வலிய வேதனையோ இவங்களுக்கு நகை ஆபரணங்கள்லாம் இருக்குது. இவங்க கட்டுற புடவைகளை ஈரோடு காட்டன் பட்டு புடவைகள், இவங்க அனுபவிக்க குடிக்கிறது கூட வெள்ளி டம்ளர். நாங்க பிளாஸ்டிக் யூஸ் அண்ட்ரோ கிளாஸ்மா, கஷ்டப்படுற நாங்க யூஸ் அண்ட்ரோ, இவங்க வந்துட்டு வெள்ளி டம்ளர். அவ்வளவு வசதி எங்க இருந்து வந்து? நாங்க கஷ்டப்படுறோமே ரோட்டு மேல போயிட்டு. அந்த காசெல்லாம் அந்த காசு இப்ப ஒரு ஆளுக்கு நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்னா அவங்க வீட்டுல 50 பேர் இருக்காங்க. கணக்கு பண்ணுங்க எவ்வளவு வருதுன்ட்டு. பாலியல் தொழில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற காசுல தங்கமும் வைரமும் வாங்கி மாட்டிக்கிறேன். வேற எப்படிமா வரும்? வீட்டுல உட்காரங்களுக்கு எப்படி பணம் வரும்? இப்படி பாலியல் தொழில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து அடி. அப்படியா? ஆமா, அடிச்சுதான் பாலியல் தொழில் அனுப்புறாங்க. அதாவது விருப்பப்பட்டு யாருமே பாலியல் தொழில திருநங்கைகள் போல, இவங்களோட கட்டாயத்துல இவங்களோட பயத்துலதான் நாங்கெல்லாம் போறோம். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த நாயக்குங்க பண்ற அராஜகத்துக்கும் அட்டூரியத்துக்கும் எனக்கு ஒரு முடிவு வேணும். இந்த திருநங்கை நாயக்குகளுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வருது? அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? எதனால இவ்ளோ அதிகாரம்? அது இவ்வளோ தைரியம் எப்படி வருதுன்னா, அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு சில ரவுடிஸும், சில அரசியல்வாதிகள், சில காவல்துறைகள், இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவ். இவங்க பண்ற அராஜகத்துக்கு ஒரு சில வழியில இவங்களும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு சில இவங்க மூலியமா ஒரு போதைப் பொருளோ இல்ல வேற ஒரு செக்ஸ் ஒர்க்கோ ஏதோ ஒரு வகையில வந்து இவங்க அவங்களுக்கு யூஸா இருக்காங்க, அவங்க இவங்களுக்கு யூஸா இருக்காங்க. இவங்க வந்து யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு திருநங்கை இவ்வளவு அராஜகம் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க இவ்ளோ பவர்ல இருக்கிற, இவ்ளோ அதிகாரத்துல இருக்கிற திருநங்கைகள் பலத்தோட, படைபலத்தோட இருக்கிறவங்களை நீங்க எதிர்க்கிறீங்க இல்லையா? இவ்வளவு பேர் இருந்தாலும் யாரும் தைரியமா கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மீடியா கிட்ட வந்து இதெல்லாம் பேசல. திருநங்கை சமூகத்துல இவ்வளவு அக்கிரமம் நடக்கும், அநியாயம் நடக்கும்னு உங்களை மாதிரி வேற யாருமே பேசல. ஏன் பேசலன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அச்சம், ஒரு பயம். அதாவது தனிப்பட்டு ஒரு திருநங்கை வாழ்றாங்கன்னா அவங்க தைரியமா வருவாங்க. குடும்பத்தோட இருக்கிறவங்களுக்கு நம்மளால என் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்துருமோ, என் அண்ணன் தம்பிங்களுக்கு, என் அக்கா தங்கச்சிங்களை என்ன பிரச்சனை வந்துருமோ. அந்த பயத்தை உடைச்சு நீங்க வந்து பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு எந்த பயமும் இல்லையா? இதனால உங்களுக்கு மிரட்டல் எதுவும் வரலையா? நிறைய எனக்கு மிரட்டல் வந்திருக்கு, கொலை மிரட்டல் வந்திருக்கு. என்னை வந்து 1 மாசத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடுவேனே சொல்லிட்டாங்க, இல்ல என்னை ஊனமாக்கி விட்டுருவேன்னு சொல்லிட்டாங்க. யாரு? ரவுடி பசங்கள். எப்படி நேர்ல வந்து இந்த 3 பேர் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேனே, இந்த 3 பேருமே நல்லவங்க கிடையாது. யாரெல்லாம்? முன்னான்றவங்க, வேசார்படியை சேர்ந்த பானு, பெரியமேடை சேர்ந்த அன்பு, இவங்க 3 பேருமே நல்லவங்க கிடையாது. இதுல முன்னான்றவங்க எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டே போட்டுருக்காங்க. அவனை போய் அடிங்க, அவன் கையை காலை உடைங்க, அவன் வீடெல்லாம் இடிங்க, அவனை விட்டு தேடாதீங்க, அவனை அடிச்சு கையை காலை உடைச்சு வாரி போட்டுன்னு வாங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. எல்லாம் சேர்ந்து போய் அவனை புடிச்சிடுவாங்க. போங்க, ஒரு வேன் எடுத்துன்னு போங்க, அவனை பிடிச்சின்னு வந்து நல்லா குமரி அங்கேயே அவங்க வீட்டில் அவனை நல்லா குமரி அவன் கை கால் உடச்சிட்டு வாங்கடி. குட்லூர் மல்லிகா, நீ உன் சேலநாத்தி எல்லாம் பேசினுக்கிறங்க, பாலநாயக் சேலநாத்தி எல்லாம் அப்போங்க ஒரு வேன் பிடிச்சிட்டு போய் அவனை பிடிச்சின்னு வந்து அங்கேயே அவன் வீட்டில் அவனுக்கு அடித்து அவன் கை காலெலாம் உடச்சிட்டு வாங்கம்மா.
இது மாதிரி பண்ணாதான் அடுத்தவன் இன்னொரு டைம் பேச மாட்டான் இந்த நாய்க்கு. போங்கல்ல. இல்ல அதுல என்ன பேசுறாங்கன்னா, உங்களை அடிச்சு உடைச்சாதான் இன்னொருத்தவங்க இது மாதிரி பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அரசியல் அப்பா. உங்களுக்கு பயமா இல்லையா? பயமாதாம்மா இருக்கு. இப்போ நான் கடன் வாங்கி 40,000 ரூபாய் கடன் வாங்கி என் வீட்டை சுற்றி கேமரா போட்டு வச்சிருக்கேன். என் கூடயும் யாருமே இல்லைம்மா. அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. நான் தனியாக அனாதையாக தான் அங்கே இருக்கிறேன். கேமராவை உடைச்சிட்டு உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? காவல்துறை பக்கத்துல காவல்துறையே எனக்கு சப்போர்ட் இல்ல. இவங்க சைடு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. போலீஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த ஆடியோ கால் எல்லாமே ஃப்ரண்ட் டிரைவர்ல போட்டு எல்லாமே வீடியோ. நான் உயிரோட இருக்கும்போது எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அப்படியா? எனக்கு பாருங்க, நான் உயிரோட இருக்கும்போது எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட். யார் அடிச்சது? இந்த திருநங்கைகள். இந்த திருநங்கைகள் இது எந்த ஊர்ல? அப்ப எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நீங்க ஒட்டி இருக்கீங்கன்னா அப்ப என்ன என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? இந்த கேள்விக்கு யார பதில் கொடுப்பா சொல்லுங்க. இதெல்லாமே போலீஸ்ல இது எல்லாமே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து கமிஷனர் ஆபீஸ்லயும் கொடுத்து எது எல்லாமே பண்ணியும் இப்ப வரைக்குமே அவங்கள விசாரணை கூட அழைக்கலன்னும் போது நான் அடுத்த கட்ட நான் என்ன நான் தான் சாகணும். அவங்க விசாரணைக்கு வரலன்னா நான் தான் இப்ப என்ன பண்ணி சாக போறேன். அவ்வளவுதான். என்னோட எனக்கு நடந்த இந்த அநீதியும் இந்த அக்கிரமும் இனி வரும் திருநங்கைகளுக்கு நடக்க கூடாதுன்றதுனால தான் நான் கிளம்பியிருக்கேன். நீங்க சொல்றத பார்க்கும்போது இது பெரிய திருநங்கை மாஃபியா மாதிரி இல்ல நடக்குது. அப்படிதாம்மா இருக்கு. இது எந்த திருநங்கைமா செய்யும்? உயிரோட இருக்கிற என்ன இப்படி போஸ்ட் வச்சு ஓட்டுவியா? குரூப்ல எனக்கு ஒப்பாரி வச்ச மாதிரி வீடியோ என் போட்டோங்களை போட்டு செருப்பு மாலை போட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க எல்லாரும். எப்பா ராஜா சாமி. உங்க கூட இருக்கிற திருநங்கைகளுக்கு உள்ள தப்பு நடக்குன்னு தெரியும். ஆனா அவங்களே நீங்க ஒருத்தங்க குரல் கொடுக்கீங்கன்னா உங்க கூட வந்து நிக்கல இல்லையா? இல்ல, எனக்கும் சில திருநங்கைகள் மறைமுகமான உதவிகள்னாலதான் இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி செய்யுங்க, நீங்க எடுத்துருக்கிற இது ரொம்ப கரெக்டானது. ஆனால் அதை எப்படி கொண்டு போகணுன்றதுக்கு உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணது நாங்கள் தைரியமாக வர முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு கும்பல். இந்த கும்பலை டைரெக்டாக மோத முடியல யாராலையுமே. இப்போ எனக்கு தேவை ஸ்ட்ரென்த்து. என்னோட மக்களோட பலம் எனக்கு வேணும். என்னை இந்த மாதிரியான மீடியாவில் பார்த்துட்டு என்னோட கஷ்டங்களை என்னோட ஆதங்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன மாரி பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக என் கூட கை கோருங்க. நம்ம பார்க்கலாம். நம்ம நியாயத்துக்கு தான் போராடுறோம், அநியாயத்துக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொள்ளை கூட்டத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்மளை வச்சு கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு தகுந்த தண்டனை இந்த காவல்துறை வழங்கணும். இதுதான் என்னுடைய இதுக்காக நான் பலிக்கடை ஆனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலா மந்த்ரா நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்லை. திருநங்கைகள் சமூகத்துல நடக்கிற அக்கிரமத்தை, அநியாயத்தை, அட்டூழியத்தை ரொம்ப தைரியமா எந்த ஒரு திருநங்கையுமே வராதப்போ நீங்க தட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நடக்கு அப்படின்னு தைரியமாக வெளியில் சொல்கிறீங்க. தவற தட்டி கேட்குற தைரியம் யாருக்கும் அவ்வளோ எளிதாக வராது. அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மற்ற திருநங்கைகளுக்கு நல்லது நடக்கணும்னு இன்னைக்கு உங்கள் உயிரையே பணயம் வச்சு பேசியிருக்கீங்க. சல்யூட் டு மேடம். அதாவது நான் இதை எதிர்பார்த்தலாம், நான் இதை பண்ணலை மேடம். என் குல மக்களுக்கு என்னால் ஒரு நல்லது நடக்குதுன்னும் போது அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நான் இப்போ இருக்கு தனிமையில். நைட்டு 10 மணிக்கு எல்லாரும் அவங்கவுங்க தூங்குவாங்க. நைட்டு 12-1 மணிக்கு ஒரு கும்பல் என் வீடு ஏறிச்சுன்னா யாருமே என்னை காப்பாற்ற முடியாது. யாருமே என்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுன்னு தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் நரகத்தை தான் அனுபவிச்சுருக்கிறேன். உண்மைக்கு இதுதான் உண்மை. நான் நரகத்தை தான் அனுபவிச்சிருக்கிறேன். யாருமே எனக்கு துணைலாம் எனக்கு யாருமே கிடையாது. யாருமே எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுமா. இதை பார்க்குறவங்க தான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். என் வாழ்க்கையை நான் வாழ போறேன்னா சாவ போறேனான்றத இதை பார்க்குறவங்க தான் எனக்கு சொல்லணும். நான் நியாயத்துக்காக தான் போராடுறேன். ஆனால் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. எனக்கு சப்போர்ட் இல்லைன்ற ஒரு காரணத்தை தான் இவங்க ஒரு படையை என்னை இவ்வளோலாம் பண்ணுறாங்கம்மா. நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணோம்? திருநங்கை மந்த்ரா தன் உயிரே போனாலும் திருநங்கைகள் கூட்டத்துல நாயக்கு ஜமாத்து அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை வச்சுட்டு திருநங்கைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளுறாங்க. பல அநியாயம் நடக்கு, அக்கிரமம் நடக்கு. பணம் தங்கன்னு பண மழையிலையும் தங்க மழையிலையும் ஒரு சில திருநங்கைகள் குளிக்கிறதுக்கு மற்ற திருநங்கைகள் எல்லாருமே பலிகடாவா ஆக்கப்படுறாங்க. இது தடுத்து நிறுத்தப்படணும். அவங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், இதுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இன்னும் விசாரணைக்கு கூட யாரையும் கூப்பிடல. என் உயிருக்கும் உத்தரவாதமும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே குமுறி கொட்டியிருக்காங்க. இவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் உமன், அண்ணா நகர், சென்னை.